வணக்கம். நேச்சுரோபதி டாக்டர் அஷ்விதா சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இயற்கை மருத்துவ குறிப்புகளை தங்களுக்கு தாங்களே பயன்படுத்தி நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. Let's go on a creative journey together. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய காணொளியில் உள்ள பயனுள்ள விஷயங்களை பயன்படுத்துங்கள். நன்றி. நல்ல ஆரோக்கியத்திற்கு வழக்கமான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் அவசியம். நிறைய தண்ணீர் குடிக்கவும். மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை ஏற்படுத்தும் போது நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் தனியாக இல்லை. சில சமயங்களில் நம்பிக்கை நம்மை விட்டு செல்வது போல் தோன்றும். ஆனாலும் வாழ்க்கையில் ஒரு ஒளி இருக்கிறது. நம்பிக்கையின்மையாய் பற்றி பேசும் போது இந்த உணர்வுகள் தற்காலிகம் என்று நினைவில் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வணக்கமா உங்க எனதருமை சொந்தங்களே. மனசுல நம்பிக்கை குறைஞ்சு என்னால முடியல, இதுக்கு மேல வழியே இல்ல அப்படின்னு தோணுதா? இந்த வீடியோல பாக் ஃப்ளவர் ரெமெடிஸ், டிஸ்பேர், டிஸ்கரேஜ்மெண்ட், மனநிலைக்கு உதவும் மலர் தீர்வுகள் பற்றி எளிமைய நிதானமாக விளக்குறோம். இந்த வீடியோல பேச போற மலர் தீர்வுகள் லார்ஜ் பைன், எல்ம், ஸ்வீட் செஸ்ட்நட், ஸ்டார் ஆஃப் பெத்லெஹெம், விலோ, ஓக், கிராப் ஆப்பிள். மனச்சோர்வு, குற்ற உணர்வு, நம்பிக்கையின்மை, மனவேதனை, உடல் மனச்சோர்வு இதெல்லாம் மெதுவா சமநிலைக்கு வர இந்த மலர் தீர்வுகள் எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்து அல்ல, மனநிலை சமநிலைக்கான இயற்கை ஆதரவு. நாம் மற்றவர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்டும் போது அது அவர்களுக்கும் நமக்கும் சுமையாக மாறலாம். வணக்கம். இன்று நாம் மற்றவர்கள் மீது அதிக அக்கறை பற்றி பேச போகிறோம். இது நம்மை எப்படி பாதிக்கிறது என்று பார்ப்போம். பிறர் மீது அதிக அக்கறை கொய்வது நல்லது. ஆனால் நம்மை நாமே கவனிக்கவியால் எவரும் நமக்கு உதவமானார்கள். அடுத்ததாக இறுதி கட்டமாக நாம் பார்க்க இருப்பது செர்ரி பிலாசம், பிறர் மீது அதீத அக்கறை. முற்றுப்புள்ளி. நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிற பழக்கம். இவையெல்லாம் சில குறிப்பிட்ட மலர் தீர்வுகளால மெதுவா சமநிலைக்கு வருது. 2026ஆம் ஆண்டு இப்போதைய புரிதலுக்கு ஏற்ப இந்த 5 மலர்கள் எப்படி வேலை செய்கிறதுன்னு பார்ப்போம். கீழ் நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம். மஞ்சள் மலர். சிக்கரி. இருக்கிற குணம், அன்பு அதிகமா காட்டுவாங்க. ஆனா மனசுக்குள்ள நான் இவ்வளவு செய்றேன், அவங்க திருப்பி செய்யலையேன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அன்பு கொஞ்சம் உரிமை மனசோட கலந்த மாதிரி இருக்கும். மாறும் நல்ல குணம். எதையும் எதிர்பார்க்காம அவங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு தூய அன்போட பழக கத்துக்குவாங்க. மற்றவர்களோட சுதந்திரத்தையும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. மஞ்சள் மலர். வர்வேங். இருக்கிற குணம், இதுதான் சரி, இதைத்தான் எல்லாரும் பண்ணணும்னு ரொம்ப உற்சாகத்தோட தங்களோட கருத்தை மற்றவர்கள் மேல திணிக்க முயற்சி செய்வாங்க. அதனால மனசும் உடலும் சீக்கிரமே டென்ஷன் ஆகிடும். மாறும் நல்ல குணம். மற்றவர்களோட கருத்தையும் கேட்கிற நிதானம் வரும். அமைதியா மென்மையா விஷயங்களை அணுக தெரியும். உற்சாகம் இருக்கும், ஆனா அது அழுத்தமா இருக்காது. மஞ்சள் மலர். வைன். இருக்கிற குணம், நான் தான் தலைவன், நான் சொல்றதுதான் நடக்கணும்னு அதிக கட்டுப்பாடு, பிடிவாதம் இருக்கும். மற்றவர்களோட கருத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. மாறும் நல்ல குணம். அடக்கி ஆளுற தலைவராக இல்லாம மற்றவர்களை புரிஞ்சுக்கிட்டு வழிநடத்துற நல்ல தலைவனாக மாறுவாங்க. முற்றுப்புள்ளி. மற்றவர்களோட திறமையையும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. மஞ்சள் மலர். பீச். இருக்கிற குணம், மற்றவர்களோட குறைதான் கண்ணுக்கு தெரியும். அவன் இப்படித்தான், அவள் அப்படித்தான்னு சீக்கிரமே குறை சொல்லுற பழக்கம் இருக்கும். சகிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மி. மாறும் நல்ல குணம். மற்றவர்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களையும் பார்க்கும் மனசு வரும். பொறுமை அதிகரிக்கும். மனசு கொஞ்சம் மென்மையா விசாலமா ஆகும். ராக் வாட்டர். இருக்கிற குணம்,
தமக்கு தாமே ரொம்ப கடுமையான விதிமுறைகள். நான் இப்படித்தான் இருக்கணும், எல்லாருக்கும் முன்னுதாரணமா நடக்கணும்னு அளவுக்கு மீறி கட்டுப்பாடோட வாழற பழக்கம். மாறும் நல்ல குணம். வாழ்க்கையை கொஞ்சம் லூசா எடுத்துக்க தெரியும். நெகிழ்வுத்தன்மை வரும். சந்தோஷமா சுலபமா வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒளிரும் நட்சத்திரம் மொத்தத்துல பார்த்தா இந்த 5 பாச்மலர் தீர்வுகளும் அதீத அக்கறை, ஆதிக்க மனசு, கட்டுப்பாடு இதையெல்லாம் மெதுவா கரைக்கி அன்பு, புரிதல், சமநிலை இவைகளை மனசுல வளர்க்க உதவுது. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. The human experience often presents moments of profound apathy. Such a state is widely observed. Here, we delve into the realm of Bach flower remedies. Observe the precise applications. Clematis for enhanced mental acuity, honeysuckle for releasing the grip of past cycles, and white chestnut to quiet the restless internal monologue. Indeed, for nearly every nuanced emotional state, a corresponding remedy exists. This individual shows deep uncertainty, having lost all impetus and direction. However, a unique path to profound uncertainty emerged. Designated Uncertainty Part 6, a novel approach. It involves harnessing floral remedies to correct intrinsic imbalances,